வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய வங்கிகளின் வரலாறு. 12th எக்கனாமிக்ஸில் இந்திய வங்கிகளின் வரலாறு. இந்துஸ்தான் வங்கி இதுதான் இந்தியாவின் முதல் வங்கி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 1770 இந்தியாவில் முதலாக தொடங்கப்பட்ட வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் வங்கி. இந்தியாவில் உள்ள வங்கிகள் அமைப்பு பிரசிடென்சி வங்கிகளால் கட்டுப்படுத்தப்பட்டன. அந்த 3 பிரசிடென்சி வங்கிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிரசிடென்சி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்டை நம்ம சொல்லுவோம். ஒன்று வங்காளம், இன்னொன்று பம்பை, இன்னொன்று சென்னை. அப்போ அந்த 3 இடத்துல இருந்த வங்கிகள். அப்போ வங்காள வங்கி 1806, மும்பை வங்கி 1840, சென்னை வங்கி 1843. இந்த 3 வங்கிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு 1921 என்னன்னு பேர் மாற்றினாங்கன்னா இம்பீரியல் வங்கி, இந்திய இம்பீரியல் வங்கின்னு சொல்லிட்டு எப்போ பேர் மாற்றினாங்கன்னா 1921. இது பின்னாடி என்னன்னு மாற்றப்பட்டதுன்னா 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்கிறது எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1934 சட்டத்தின்படி 1935 ஏப்ரல் 1 தொடங்கப்பட்டது தான் இந்திய ரிசர்வ் வங்கி. இந்த இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது தேசியமயமாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1949 தேசியமயமாக்கப்பட்டது. இதோட தலைமையகம், அதாவது 1935 ஆரம்பிக்கோட இதோட தலைமையகம் எங்கே இருந்ததுன்னா கல்கத்தாவில் 1937 எங்கே மாற்றப்பட்டதுன்னா மும்பை. இப்போ இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா மும்பையில் தான் இருக்குது. அடுத்து இதோட முதல் ஆளுநர் யாருன்னா ஒய்ஸ்போர்ன் ஸ்மித்ன்னு சொல்கிறது தான் இதனோட முதல் ஆளுநர்.